வணக்கம். இது தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தொழிற்கல்வி அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் ஹரணி. சுகாதார சேவைகள் முடங்கும் அபாயம், மருந்துகளின் விலையும் உயரும், அவசரமாக கூடும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம். 29 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தகவல். இலங்கைக்குள் எரிபொருள் இல்லாத ஒரு நாள் வரும், சிபிசி மக்களுக்கு விடுத்த எச்சரிக்கை. ரஷ்யா ஈரான் ஆயுத விநியோக பாதையை தாக்கிய இஸ்ரேல், போர் மேலும் விரிவடையும் என்று எச்சரிக்கும் ரஷ்யா. சுரேஷ் சலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதி. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு. ஈரானியர்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்திய முக்கிய நாடு. தொடர்பான விரிவான செய்திகள். வலுவான தொழில்நுட்பம், தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி முறையானது தனிநபர்களுக்கு நடைமுறை சாத்தியமான மற்றும் எதிர்காலத்துக்கு தேவையான திறன்களை பெற்றுக் கொடுப்பதுடன் பசுமையான நிலையான எதிர்காலத்தை நோக்கிய புத்தகங்களை உருவாக்கவும் வழிவகுக்கும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸின் கொழும்பு திட்ட உத்தியோகத்தர் கல்லூரி மற்றும் இலங்கையின் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். காலநிலை தன்மைகளுக்கு தாக்குப்பிடித்தல் மற்றும் பசுமை வேலைவாய்ப்புகளுக்காக டிவிஇடி முறைமைகளை மாற்றுதல் என்னும் தலைப்பில் இந்த மாநாடு நேற்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. மார்ச் 23 முதல் 27 வரை நடைபெறும் டிஜிட்டல் பசுமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதாரத்திற்காக டிவிஇடி முறைமையை உருமாற்றுதல் என்னும் 5 நாள் பிராந்திய வேலை திட்டத்தின் முக்கிய அங்கமாக இந்த மாநாடு அமைகின்றது. பசுமை மாற்றத்தினால் உருவாகும் வாய்ப்புகள் இளைஞர்கள், இளம்பெண்கள், விசேட தேவையுடையோர் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்கள் உட்பட அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய மற்றும் சர்வதேச பங்களிப்புடன் நெருக்கமாக செயற்படுவதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்திய பிரதமர் அத்தகைய உறவுகளை உண்மையான நன்மைகளாகவும் செயல்திறன்மிக்க கூட்டுறவுகளாகவும் மாற்றுவதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிகழ்வில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவவ, மேலதிக செயலாளர் சமந்தி சேனநாயக்க, கொழும்பு திட்ட உத்தியோகத்தர் கல்லூரியின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் சுரேஷ் கே தமேஜா மற்றும் பல உள்நாட்டு வெளிநாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து பிரச்சினைகள் காரணமாக இலங்கையின் பொது சுகாதார சேவை பாரிய வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒன்று அவசர கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளனர். இதுகுறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் பிரபாத் சுகததாச, நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டு காரணமாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கடமைகளுக்கு சமூகம் அளிப்பதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். உரிய தீர்வுகள் எட்டப்படாவிட்டால் அடுத்த வாரத்திற்குள் நாட்டின் மருத்துவமனைகள் கட்டமைப்பு முழுமையாக முடங்கும் அல்லது கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஏனைய அரசு துறை ஊழியர்களைப் போலன்றி மருத்துவர்களுக்கு உத்தியோகபூர்வ போக்குவரத்து வசதிகளோ அல்லது எரிபொருள் கொடுப்பனவுகளோ வழங்கப்படுவதில்லை. அவசர அழைப்புகள் மற்றும் மேலதிக நேர கடமைகளுக்காக தமது சொந்த செலவிலேயே அவர்கள் பயணிக்க வேண்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் ஒதுக்கீடு ஒரு வார கால கடமைகளுக்கு எந்த விதத்திலும் போதுமானதாக இல்லை என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எரிபொருள் வரிசைகளில் நீண்ட நேரம் காத்திருப்பது நோயாளர் பராமரிப்பு பணிகளை பாதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னரே இந்த இக்கட்டான நிலை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று சங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. இன்றைய அவசர கூட்டத்தின் போது சுகாதார சேவையின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படவுள்ளன. இது இப்படியிருக்க வெளிநாட்டு செலவாணி தட்டுப்பாடு, எரிபொருள் விலை உயர்வு மற்றும் ஏனைய சேவைகளின் கட்டண அதிகரிப்பு காரணமாக உள்நாட்டு சந்தையில் மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரிப்பது தவிர்க்க முடியாமல் போகலாம் என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்யும் போது அவர்களுக்கு மானியம் அல்லது நிவாரண பொறிமுறையொன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியும் இருக்கின்றார். இலங்கைக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்யும் 29 முக்கிய போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார்.
திருகோணமலை பகுதியில் நடைபெற்ற முழு நாடுமை ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கருப்பு வணிகத்தில் 2 அம்சங்கள் உள்ளன. ஒன்று விநியோக வலைப்பின்னல், மற்றொன்று தேவை. திருகோணமலை துறைமுகத்திற்கு படகு மூலம் கொண்டுவரப்படும் போதைப் பொருளை இங்குள்ள இளைஞர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இந்த தேவையை இல்லாது செய்ய நாம் தீர்மானித்தோம். இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் இந்த விநியோக வலைப்பின்னலில் கை வைக்கவில்லை. தற்போதைய அரசாங்கம் விநியோக சங்கிலியின் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளவர்களை குறிவைக்க தீர்மானித்தது. இந்த சங்கிலி தொடர் கடற்கரையுடனோ அல்லது விமான நிலையத்துடனோ நின்றுவிடக்கூடாது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்தோனேஷியா, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு சென்று இதுவரை 29 முக்கிய விநியோகஸ்தர்களை கைது செய்துள்ளனர். குறிப்பாக இந்தோனேஷியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்து வருகின்றனர். இதனால் சிலர் கலக்கமடைந்துள்ளனர். இது இலகுவாக பணம் சம்பாதிக்க பயன்படுத்தப்படும் ஒரு வணிகம். இதில் 3 வணிகங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை நாம் அறிவோம். போதைப் பொருளுடன் தொடர்புடைய பாதாள உலகம் உள்ளது. பாதாள உலகத்துடன் தொடர்புடைய சட்டவிரோத ஆயுத கடத்தல் உள்ளது. போதைப்பொருள், பாதாள உலகம் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் என இந்த ஒட்டுமொத்த கருப்பு வணிகமும் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது. அரசியல் அதிகாரத்தின் பின்னணியில்தான் இது வளர்ந்தது. தியமன்னாவே இதனை போசித்தது. தங்களது தேர்தல் பிரச்சாரங்களை இந்த கருப்பு வணிகத்தின் மூலம் வரும் பணத்தை கொண்டே அவர்கள் முன்னெடுத்தனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தேவையை காட்டிலும் 10% அதிகமான அளவு எரிபொருள் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் அவசர காலத்திற்காக எரிபொருளை சேமித்து வைக்காத பட்சத்தில் நாட்டிற்கு தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருக்கும் என்று அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். மே மாதம் நடுப்பகுதி வரை நாட்டிற்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இங்குள்ள பிரச்சினை எரிபொருள் இல்லாமையல்ல. 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் ஒரு கப்பல் வருகின்றதென்றால் நாம் 40,000 மெட்ரிக் டன் இடைவெளியை உருவாக்குகின்றோம். கடந்த காலங்களில் டீசல் பயன்பாடு 150% விகிதத்தில் அதிகரித்தது. அப்போது 40க்கு பதிலாக 60 செலவானது. இது இன்னும் சற்று அதிகரித்தால் இலங்கைக்குள் எரிபொருள் இல்லாத ஒரு நாள் வரும். QR குறியீடு இருப்பதால் இந்த பிரச்சினை ஏற்படாது. மாதாந்தம் நுகரப்படும் அளவு எப்படியும் இலங்கைக்கு வந்தடையும். இலங்கையில் உள்ள எரிபொருள் கையிருப்பின்படி எரிபொருள் தீர்ந்து போகாது. ஆனால் மக்கள் எரிபொருளை சேமித்து வைப்பதால் பிரச்சினை ஏற்படுகின்றது. சிலர் எங்களிடம் 18 எரிபொருள் பவுசர்களை கோரியிருந்தனர். அவர்கள் சாதாரணமாக 3 பவுசர்களையே கொள்வனவு செய்பவர்கள். ஏனென்று கேட்டபோது அடுத்த 6 மாதங்களுக்கு தேவை என அவர்கள் கூறினார். நாங்கள் அவ்வாறு எரிபொருளை கொண்டு வருவதில்லை. அனைவரும் இவ்வாறு அதிக அளவில் சேமிக்க தொடங்கினால் 6 மாதங்களுக்கு வரவேண்டிய எரிபொருள் வளமை போலவே வந்தாலும் திடீரென ஒரு தொகுதியினர் சேமித்து வைப்பதால் அன்றாடம் எரிபொருள் நிரப்புவர்களுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு எரிபொருள் கிடைக்காமல் போகும். சாதாரண நுகர்வு முறைமையை பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஆயுத விநியோக பாதையான கஸ்பீரியன் கடல் பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆயுத விநியோக சங்கிலியை உடைப்பதே இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கம் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. கஸ்பியன் கடல் பகுதியில் ஈரானின் முக்கிய துறைமுகமான பந்தர் அன்சாலியில் உள்ள போர்க்கப்பல்கள், கடற்படை கட்டளை மையம் மற்றும் கப்பல் கட்டும் தளம் ஆகியவற்றை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் துறைமுகத்தில் பல கப்பல்கள் சேதமடைந்துள்ளன. உக்ரைன் போருக்காக ஈரானிடமிருந்து ரஷ்யாவிற்கு அனுப்பப்படும் ட்ரோன்கள் மற்றும் வெடிமருந்துகள் இந்த துறைமுகம் வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த தாக்குதல் மூலம் அந்த விநியோக பாதையை இஸ்ரேல் முடக்கியுள்ளது. கஸ்பியன் கடல் பகுதி இதுவரை போரினால் பாதிக்கப்படாத ஒரு பகுதியாக இருந்தது. இப்போது அங்கும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள ரஷ்யா இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை போரை மேலும் விரிவுபடுத்தும் என்று எச்சரித்துள்ளது. முன்னாள் அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் மேயர் ஜெனரல் சுரேஷ் சலே திடீர் சுகையினம் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் வைத்தியசாலையின் விசேட சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவர் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மேலதிக வைத்திய பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை காரணமாக நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள்
அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்களும் விநியோகத்தர்களும் தெரிவித்துள்ளனர். தமிழ் சிங்கள புத்தாண்டு நெருங்கி வரும் நிலையில் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிப்பது இயல்பானது என்றாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உருவாகியுள்ள போர்ச்சூழலின் தாக்கத்தால் விலைகள் ஏற்கனவே அதிகரித்துள்ளன. இத்தகைய பின்னணியில் நாட்டில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளதால் இறக்குமதி செய்யப்பட்ட பருப்பு மற்றும் தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் வேகமாக உயர்ந்துள்ளன. முன்னர் ரூபாய் 230 முதல் 240 வரை விலை இருந்த 1 கிலோ பருப்பு தற்போது ரூபாய் 310 முதல் 315 வரை விற்கப்படுவதாக தம்புள்ளையில் உள்ள தனியார் மொத்த விற்பனை சந்தை வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். சில சந்தைகளில் 1 கிலோ பருப்பு ரூபாய் 350 முதல் 360 வரை விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானியர்களுக்கு வழங்கப்படும் சுற்றுலா விசாக்களை தற்காலிகமாக நிறுத்துவதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த தீர்மானத்தை அந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் டோனி பர்க் அறிவித்துள்ளார். ஈரானிலிருந்து வரும் சில தற்காலிக பயணிகள் விசா காலாவதியான பின் நாட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கக்கூடும் என்ற அச்சமுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தடை நாளைய தினம் வியாழக்கிழமை முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டு அடுத்த 6 மாதங்கள் வரை நீடிக்கப்படும் என்று டோனி பர்க் தெரிவித்துள்ளார். நீண்டகால விசா பெற்ற ஈரானியர்கள் அல்லது ஆஸ்திரேலியாவில் குடும்பத்தினர் உள்ளவர்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய சூழ்நிலைகள் வேகமாக மாறிவரும் நிலையில் நாட்டின் தேசிய நலனை கருத்தில் கொண்டு அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிற்கல்வி அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் ஹரணி. சுகாதார சேவைகள் முடங்கும் அபாயம், மருந்துகளின் விலையும் உயரும், அவசரமாக கூடும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம். 29 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தகவல். இலங்கைக்குள் எரிபொருள் இல்லாத ஒரு நாள் வரும், சிபிசி மக்களுக்கு விடுத்த எச்சரிக்கை. ரஷ்யா ஈரான் ஆயுத விநியோக பாதையை தாக்கிய இஸ்ரேல், போர் மேலும் விரிவடையும் என்று எச்சரிக்கும் ரஷ்யா. சுரேஷ் சலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதி. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு. ஈரானியர்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்திய முக்கிய நாடு. இத்துடன் தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.